தற்போதைய அண்மை செய்தி. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. NHRC என்று சொல்லக்கூடிய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறது. கடலூர் ரயில் விபத்து குறித்து NHRC தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான விரிவான தகவல். சிக்கந்தர், கடந்த ஜூலை 8ஆம் தேதி கடலூர் மாவட்டம் செம்மாங்குப்பம் ரயில்வே கிராசிங் பகுதிகளில் ஒரு தனியார் பள்ளி வாகனம் ஒன்று ரயில்வே கிராசிங்கை கடந்த போது அவ்வழியே சென்ற பயணிகள் ரயில் என்பது அந்த பள்ளி குழந்தைகள் பயணித்த பேருந்தின் மீது மோதியதில் 3 பள்ளி குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த விவகாரங்கள் தொடர்பாக செம்மாங்குப்பம் ரயில்வே கிராசிங் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையமானது இந்த விவகாரத்துல தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கி இருப்பதாக அவர்களுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஊடக அறிக்கைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில தானாக முன்வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும், அதே நேரத்துல இந்த விபத்துல படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுடைய தற்போதைய நிலை என்ன, விபத்தில் இப்போது வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணை என்ன, இப்படியான விவரங்களோடு ஒரு விரிவான அறிக்கையை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸ் என்பதையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், தமிழக டிஜிபி, தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர், அதே போல மத்திய ரயில்வே அமைச்சகம், ரயில்வே வாரிய தலைவர், இந்த 4 பேருமே அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக கடலூர் செம்மாங்குப்பம் ரயில் விபத்து தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும், அந்த விரிவான அறிக்கைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே ரயில்வே வாரியம் இது குறித்து விசாரணை தொடங்கி அது நடைபெற்று வரக்கூடிய நிலையில கேட் கீப்பர்னுடைய கவனக்குறைவே இந்த விபத்திற்கான காரணம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில சில தினங்களுக்கு முன்பாக அவர் பணி நீக்கமும் செய்யப்பட்டிருந்தார். அவர் மீதான முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்த விபத்துல மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஊடக அறிக்கைகள் மூலமாக நாங்கள் கவனத்துக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் வழக்கு பதிவு செய்து எங்களுடைய விசாரணையை முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம் என்று தெரிவித்து தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபி உள்ளிட்ட 4 பேர்களுக்கு அடுத்த 2 வாரத்தில் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவிட்டு இந்த நோட்டீஸ் என்பதையும் பிறப்பித்திருப்பதாக அந்த அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.